ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அருமையான ஒரு மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வெடிக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரில் வினோஸ் கிச்சன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்டில் வினோஸ் கிச்சன் இப்படி தான் நம்ம சேனல் ஷோ ஆகும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு அருமையான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். கூடுதலாக இந்த சாம்பாரில் வாழைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தாக்கா ஒரு 3 பச்சை மிளகாய், தனித்தனியாக வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பருப்போடு சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை அவிச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து புளி கரைசல் செய்து வச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து வச்சுருக்கிற பருப்போட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சாம்பார் வெங்காயம் மற்றும் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பயிரெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய். இதில் முருங்கைக்காயை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்குவோம். மாங்காவை கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மாங்காய் சீக்கிரமாக கரைஞ்சி விடும். அதனால் மாங்காய் ஒரு 75% குழம்பு ரெடியான பிறகு ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், காய் போட்டு ஒரு கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார்னாலே மாங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் போட்டு வச்சு தான் அசத்தலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி அந்த டிஷ் தான் நம்ம வீட்டில் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கா என்னன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி தேவைப்பட்டாக்கா உப்பு காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே அதை குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லோரும் ஃபஸ்ட்லேயே தாளிப்பு ரெடி பண்ணிப்பாங்க. அப்படி செய்யாமல் கடைசியாக அதை மாதிரி தாளித்து அதை குழம்போட ஆட் பண்ணும்போது தான் குழம்பு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு ஒரு அருமையான காம்பினேஷனில் ஒரு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். சாப்பிட்லாம் வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு அருமையான ஒரு ரெசிபியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.